சூப்பராக ஒரு ஹோட்டல் சாம்பார் பண்ணலாங்க. இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். இந்த டம்ளரில் 4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு வில நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துங்க. கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், பெருங்காய பொடி, கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய உளுக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா பொடி இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் முழு தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சை, 4 ஸ்பூன் ரோஸ்ட்டாக வறுத்துட்டு தண்ணி ஒரு 6 வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துங்க. இந்த பொடியை வந்து நீங்கள் சாம்பார், அதுக்கப்புறம் பிஸ்பெல்லாபாத்து, வத்த குழம்பு எல்லாத்துக்கும் நல்லா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு மஸ்ட் விட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பழத்தக்காளியாக போட்டுங்க. பெரிய வெங்காயத்துக்குலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். கூட கேரட் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் முழு தனியாக போட்டு நல்லா இதை கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றுங்க. ஏன்னா அதில் பச்சரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுங்கனால கட்டி விழுங்க. கரைச்சி ஊற்றுங்க. இந்த பொடி தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. கடைசியாக வந்து ஒரு கொஞ்சம் வெல்லம் போட்டுங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நெய் ஊற்றிங்க, கடுகு போட்டுங்க, சீரகம் போட்டுங்க, பெருங்காயம் போட்டு ஒரு 6 வரமிளகாய் போட்டு பிச்சு போட்டு வறுத்து சாம்பார் ரெடி. இதுதாங்க அந்த குழம்புக்கு வாசம். சூப்பராக ஹோட்டல் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.